நீங்கள் ஒயிட் ஆடும்போது பிளாக் குயின் எடுக்கிறதுக்கு இந்த ட்ராப்பை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாயை 2 ஸ்டெப் வைங்க. அவர் ஒருவேளை இந்த பிஷப்புக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாயை ஒரு ஸ்டெப் வைக்க ஆரம்பிச்சிங்களேன், அப்போ உடனே இந்த வீடியோ ஞாபகத்துக்கு வரணும். ஸோ நம்ம பிளாக் ராணி அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி என்ன செய்யணும்னா உங்களோட 2வது மூவ் இந்த குதிரை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். இதுக்கடுத்து பிளாக் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா இந்த சிப்பாயை 2 ஸ்டெப் வைக்க வாய்ப்பு இருக்கு. இது எப்படி பண்ணுவாங்க, இதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து கேரக்கான் டிஃபென்ஸ் பாங்க, பிளாக்கோட ஒரு பெஸ்ட் டிஃபென்ஸ். இந்த டிஃபென்ஸ் ட்ரை பண்ணாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா 2வது போய் அட்டாக் பண்ணக்கூடாது. அதுக்கு போல என்ன செய்யணும்னா இந்த சிப்பை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? இது வரைக்கும் யாருக்கும் எந்த சேதாரம் இல்லை. ஒருவேளை நம்ம அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போ தான் நீங்கள் இந்த ட்ராப்பை ட்ரை பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு அட்டாக் பண்ணால் வேற கேம் ஆடினா நீங்கள் நார்மல் கேம் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த சமயத்தில் பாருங்க, நம்ம குதிரையை அட்டாக் பண்ணுறாரு, இவரையும் அட்டாக் பண்ணுறாரு. நம்ம ரிட்டர்ன் அட்டாக் பண்ணாமல் என்ன செய்யணும், அந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார், நம்ம ரிட்டர்ன் அட்டாக் பண்ணிடக்கூடாது, ப்ளஸ் வந்து ஃப்ரீயாக ஒரு பான் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவார், கண்டிப்பாக அவர் நம்மளை அட்டாக் பண்ணுவார். நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்து இந்த பிஷப் வச்சு இவரை நீங்கள் அட்டாக் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து அவர் எந்த பீஸாலும் மூவ் பண்ணலாம். நம்மளோட லக் இந்த குதிரையை எடுத்து இங்கே வைக்கிறான்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், நம்ம ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாரு. நீங்கள் உங்களை அடுத்த மூவ் என்ன செய்யணும்னா இந்த குதிரையை எடுத்து இங்கே இவர் அட்டாக் பண்ணி ஒரு ஃபோர்க் வைக்கணும். இந்த பக்கம் ராணி, இந்த பக்கம் யானை. அவர் வேற ஏதாவது மூவ் பண்ணார் அப்படின்னா நீங்கள் ஏதாவது பீஸ் கிடைக்கும். இல்லைங்க, அவர் ராஜா வச்சு அட்டாக் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு ராணியே கிடைச்சிடும். எப்படின்னா உங்களை அடுத்த மூவ் என்ன செய்யணும்னா இந்த பிஷப் எடுத்து நேராக கொண்டு போய் இந்த இடத்துல வைங்க. இப்போ ராஜாக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, ஒன்று இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம். நீங்கள் எந்த பக்கம் போனாலும் டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ராஜா நம்மளை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, இல்லை இதை வச்சு வாய்ப்பு இருக்கு. இல்லை ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் இந்த சிப்பாய் வச்சு நம்ம அட்டாக் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், நமக்கு என்ன கிடைக்குது, ஃப்ரீயாக இந்த ராணி கிடைச்சிருது. இதுக்கு அடுத்த 2 மூவ்ல நம்ம இந்த யானையை அட்டாக் பண்ணிடலாம். உங்களுக்கு அது எப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.